بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவரது மாளிகையில் கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்விலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் எடுத்து நடந்து அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன்.
அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் பிறை குழப்பமும் குறை விளக்கமும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விளைகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மாத கணிப்பீட்டில் பிறை என்ற விவகாரம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. பிறை பார்த்து மாதத்தை தீர்மானித்தல் என்பது இஸ்லாமிய பண்பாட்டுடன் இணைந்து போன முக்கியமானதொரு விடயமாகும். பிறை பார்த்து மாதங்களை தீர்மானித்தல் என்பது அது வெறும் நோன்போடு மட்டும் அல்லது பெருநாளோடு மட்டும் சுருங்கிவிட்டு விடுகின்ற ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய இஸ்லாமியர்களின் அத்தனை கணிப்பீடுகளிலும் இந்த பிறை பார்த்தல் என்ற செல்வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் மேலோங்கி நிற்கிறது. இருந்தபோதும் ஏனைய பல விடயங்கள் பிறை பார்த்து தீர்மானிப்பதில் சமூகம் சார்ந்து நிற்காத விடயங்களாக இருப்பதன் காரணமாக அந்த விடயங்களுக்கு நாம் பெரித முக்கியத்துவம் வழங்குவதில்லை. ஆனால் கட்டாயம் வழங்க வேண்டும். இந்த நோன்பு என்ற கடமை, பெருநாள் என்ற கடமைகள் மிகுந்த சமூக முக்கியத்துவம் வாய்ந்த கடமைகள் என்பதனால் ஏனைய காலங்களில் இந்த பிறை கணிப்பீட்டுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அதிகபட்ச முக்கியத்துவத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிறையை கண்டு உங்களது நோன்பை ஆரம்பியுங்கள், அதனை கண்டு உங்களுடைய நோன்பை விடுங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே நோன்பை தீர்மானிப்பதிலும் பெருநாளை தீர்மானிக்கின்ற விஷயத்திலும் அதிக சமூக முக்கியத்துவம் இருப்பதன் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற விஷயத்தில் முஸ்லிம் தலைமைத்துவங்கள் அதிகபட்ச முக்கியத்துவத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த பிறையை தீர்மானித்தல் என்ற விடயம் பெரும்பாலும் சிறப்பாக நடந்து வந்தாலும் அவ்வப்போது சில சிக்கல்களும் குழப்பங்களும் நிறைந்ததாக இருந்து விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் இந்த தீர்மானங்கள் பிழைத்து விடுகிற போது அல்லது பிழையான தகவல்கள் பரிமாறப்பட்டு விடுகின்ற போது சமூகமே அல்லோலகல்லோலப்பட்டு கிடப்பதை பார்க்கிறோம். தலைவர்களுக்கு ஒன்றுமில்லை, அவர்கள் படுத்துறங்கிவிட முடியும். அவர்கள் தங்களுடைய தொலைபேசிகளை ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது தங்களுடன் தொடர்பாடல்களை ஏற்படுத்த முடியாது, துண்டித்துப்புக்களை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் ஈடுபட்டுவிட முடியும். ஆனால் அதற்கிடையிலே சமூகம் குழம்பி போய் எத்தனை இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அதற்குள்ளே சந்திக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. உண்மையிலே இலங்கையில் தலைப்பிறை காணுகின்ற விஷயத்தில் இலங்கையுடைய வரலாற்றிலே கிண்ணியா பிரதேசத்துக்கு மிக அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையில் தலைப்பிறை தென்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் கொண்ட பிரதேசமாக இந்த கிண்ணியா பிரதேசம் இலங்கையிலே வரலாற்றிலே இடம் பிடித்து வந்திருக்கிறது. பெரும்பாலும் புரை கண்டிருக்கிறார்களாம். எங்கு கண்டிருக்கிறார்கள் என்றால் கிண்ணியா, புத்தளம், மன்னார் பிரதேசங்களில் அதிகமான வாய்ப்பு. அதிலும் அதிகமாக இந்த கிண்ணியா பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு வந்ததை கடந்த காலங்களிலே பார்க்கிறோம். இம்முறை இந்த பிறை கணிப்பீட்டிலே கிண்ணியா மக்களுடைய சாட்சியங்கள் மறுதளிக்கப்பட்டதன் விளைவாக
இத்தகைய ஒரு அல்லோலமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். சில வருடங்களுக்கு முன்னரும் இவ்வாறு கிண்ணியா மக்களுடைய சாட்சியம் நிராகரிக்கப்பட்டு 30வது நோன்பை பூர்த்தி செய்ய அறிவித்தல் விடுக்கப்பட்ட வேளையிலே அரசியல்வாதிகளுடைய தலையீடு காரணமாக தனியார் தொடர்பு ஊடகங்கள் வாயிலாக பெருநாள் என்று தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட சம்பவம் நமக்கு நினைவில் இருக்கிறது. சகர் வேளையிலே பெருநாள் என்ற விடயத்தை தனியார் ஊடகங்களாக நாங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. எனவே இந்த துறையை தீர்மானிப்பதிலும் அதனை மக்களுக்கு அறிவிப்பதிலும் பொறுப்பு வாய்ந்த தலைமைத்துவங்கள் சிறு பிழை விடுகிற போதும் அது மிகப்பெரிய பாரிய விளைவுகளை நம்முடைய பிரதேசங்களிலே இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டுவிடும் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இலங்கையில் பிறையை தீர்மானிக்கின்ற முழுமையான அதிகாரம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிடம் இல்லை என்ற நீண்ட குறைபாடு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இன்னும் அந்த பிறையை சுயாதீனமாக தீர்மானிக்கின்ற முழு அதிகாரத்தையும் தன்னிடத்தில் கொண்டிருக்கவில்லை. கொழும்பு பெரியவள்ளி வாசல், அதேபோன்று கொழும்பில் இருக்கின்ற மேமன் சங்கம், கொழும்பில் இருக்கின்ற ஷரியா கவுன்சில், அங்கிருக்கின்ற தக்கியாக்கள் ஜாவியாக்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து உலமா சபையும் சேர்ந்து முஸ்லிம் கலாச்சார திணைக்களமும் இணைந்துதான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு பிறை விவகாரத்தில் ஒரு சுயாதீனத்தன்மையற்ற நிலையை ஜம்மியத்துல் உலமாவிடத்திலே நாங்கள் காணுகின்ற போது இந்த பிறை தீர்மானங்களில் குளறுபடிகள் வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த விளைகின்றேன். உண்மையிலே இந்த முறை பிறையை தீர்மானிக்கின்ற விஷயத்தில் அதற்கு கொடுக்க வேண்டிய சமூக முக்கியத்துவத்தை எங்கே நம்முடைய தலைமைத்துவங்கள் கொடுக்க தவறிவிட்டதோ என்ற மிகப்பெரிய கவலை நம் எல்லோரையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. கிண்ணியா மக்கள் பிறை கண்டதாக அறிவிக்கிறார்கள். கிண்ணியாவிலே பல பிரதேசங்களில் பிறை காணப்படுகிறது. 25க்கு மேற்பட்ட சகோதரர்கள் தாங்கள் கண்ட சாட்சியங்களை உறுதிப்படுத்துகிறார்கள். பிறை கண்ட குழுவிலே ஒரு பள்ளிவாசலில் கடமையாற்றுகின்ற இமாம், ஒரு மௌலவி ஒருவர், இப்படி பலர் அந்த சாட்சியத்தை முன்வைத்த போதும் அவர்களுடைய சாட்சியங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த புரைக்குழுவுடைய தீர்மானம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு உண்மையை அவர்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற செய்திகள் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கிண்ணியாவில் புரை காணப்பட்டு அது அங்கிருக்கின்ற புரைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு ஜம்மியத்துல் உலமாவினால் கிண்ணியாக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கிருக்கின்ற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதை அங்கீகரித்த நிலையிலும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் புரைக்குழுவினால் இந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகும். இஸ்லாத்தின் பார்வையிலே பிறைக்கான சாட்சியம் நோன்பை நோட்பதற்கு ஒருவருடைய சாட்சியம் போதுமானது. பெருநாளை எடுப்பதற்கு நம்பத்தகுந்த 2 முஸ்லிம்களுடைய சாட்சியங்கள் போதுமானது என்பதுதான் ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற விடயமாகும். எனவே 2 முஸ்லிம்கள் தாங்கள் பிறையை கண்டதாக சாட்சியம் சொல்வார்களாக இருந்தால் அதை தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய தலைமைத்துவத்துடைய கடமையாக இருக்கும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்ட பிறை பார்த்தல் கண்டல் தொடர்பான சாட்சியங்களை ஏற்று நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிண்ணியாவில் பார்க்கப்பட்ட அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளாத இலங்கையின் பிறைக்குழு கிண்ணியாவுக்கு விஜயம் செய்ததாக சொல்கிறார்கள். கிண்ணியாவுக்கு விஜயம் செய்த அவர்கள் அங்கிருக்கின்ற பிறைக்குழுவை சந்திக்கவும் இல்லை,
அங்கிருந்த ஜமியத்துல் உலமாவையும் சந்திக்காத ஒரு நிலையில் தான் அவர்கள் தங்களுடைய அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையையும் இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த விளைகின்றேன். கிண்ணியாவில் குறை காணப்பட்டதும் அவர்கள் அதை பிரகடனம் செய்ததும் ஏற்றுக்கொண்டதும் தொடர்பாக வெளியில் இருக்கின்ற நானும் நீங்களும் பேசுவதை விட அல்லது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இதற்கு மறுப்பறிக்கை விடுவதை விட அந்த கிண்ணியா ஜமியத்துல் உலமா என்ன சொல்கிறது என்ற விடயத்தை இந்த இடத்திலே நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளுதல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த விடயம் தொடர்பில் கிண்ணியா ஜமியத்துல் உலமா விட்டிருக்கின்ற அறிக்கையினை உங்களுடைய கவனத்துக்கு வாசித்து காண்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கிண்ணியாக்களை இன்று வியாழக்கிழமை கிண்ணியாவில் பெருநாள் கொண்டாடப்பட வேண்டும் என்ற முடிவை எடுத்ததற்கான நியாயங்கள்: ஒன்று, நோன்பு 29 7/8/2013 பிறை பார்க்கும் வேண்டுகோளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை கொழும்பு பெரிய பள்ளியும் விடுத்ததற்கு இணங்க கிண்ணியாவில் பிறையை கண்ட மக்கள் கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபையின் புரைக்குழு பொறுப்பாளர் AS சாபிர் நலிவியிடம் தெரிவித்தனர். இதற்கிணங்க தேசிய பிறைக்குழு செயலாளர் அப்துல் அசீஸ் மௌலவியை கொழும்பு பள்ளியில் தொடர்பு கொண்டு பிற்பகல் 6:58 மணி அளவில் விடயத்தை தெளிவுபடுத்தினர். இதில் பிறை கண்டவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கலந்துரையாடவும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். கிண்ணியாவில் பெரியாற்று முனையில் பிறை கண்டவர்களுடனான இந்த சம்பவத்தை பிறைக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பின்னும் பல இடங்களில் பிறை கண்ட பொதுமக்கள் ஜமியத்துல் உலமா கிண்ணியா கிளையை நாடினர். இவர்களில் ஜாமிஉல் அஸ்ஹர் பள்ளிவாசல் இமாம் MAM ரியாஸ் மற்றும் மஹல்லாவாசிகள் 10 பேரும் கண்டதாக குறிப்பிட்டார்கள். இவ்வாறு இன்னும் பல இடங்களில் பிறை கண்ட 25க்கும் மேற்பட்ட கிண்ணியா பிரதேச மக்கள் பிறைக்குழுவுக்கு அறிவித்தனர். இந்நேரத்தில் பெரியாற்று முனையில் பிறை கண்ட பொதுமக்களை பேட்டி காண்பதற்காக மேமன் சங்கத்தின் 2 பேர் சமூகம் தந்ததை நளிமி ஜாபிர் உறுதிப்படுத்தினார். மக்களுடன் தமிழில் உரையாடிய இவர்கள் பிறைக்குழுவுக்கு அறிவிக்கும் போது மேமன் மொழியில் அதாவது பாய் மொழியில் பேசியதாகவும் குறிப்பிட்டார். இது மக்களுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் மேமன் சங்கத்திலிருந்து வருகை தந்தவர்கள் முக்கிய சாட்சியமான ரியாஸ் மௌலவியிடம் தகவல் பெறாமலும் கிண்ணியா ஜமியத்துல் உலமாவை சந்திக்காமலும் உடனடியாக கிண்ணியாவை விட்டு வெளியேறிவிட்டதை பின்னர் அறிந்தோம். இதன் பின்னர் பிறை கண்டதாக உறுதிப்படுத்தி 5 பேரின் பெயரும் தொலைபேசி இலக்கமும் வயதும் போன்ற தகவல்களை பிறைக்குழுவுக்கு வழங்கப்பட்டது. அவர்களும் இவர்களுடன் போனில் உரையாடினர். இதன் மூலம் நல்ல முடிவு ஒன்று வரும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இரவு 9 மணிக்கு பிறகு பெருநாள் இல்லை என்ற எதிர்பாராத முடிவு அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஊர் பிரமுகர்கள், தாவா பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோரின் வேண்டுகோளுக்கிணங்க உலமா சபை தனது அலுவலகத்தில் உடனடியாக ஒன்று கூடலை நடத்தியது. முக்கியமாக பிறை கண்ட சாட்சியங்களை கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மௌலவி ஹசன் அஸ்ஹரி அவர்கள் நேரடியாக கொண்டு வந்து உறுதிப்படுத்தும் நிகழ்வும் இடம்பெற்று சபை முன்னிலையில் அவர்கள் தாங்கள் பிறை கண்டதை உறுதிப்படுத்தி சத்தியம் செய்வதற்கும் தயாரென எல்லோரும் உறுதியாக கூறினர். பிறை விடயத்தில் சபையோர் அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டதன் பின் பெருநாள் என தீர்மானிக்கப்பட்டது. எமது ஊரில் நாம் பெருநாளை கொண்டாட கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் ஒப்பமும் பெறப்பட்டது. இதன் பின் இந்த முடிவு தொடர்பான அறிக்கை அந்த இரவே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் தொலைநகலுக்கு அனுப்பப்பட்டது. இவ்வறிக்கையில் கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபை கிளையின் தலைவர் ஜனாப் ஹிதாயத்துல்லா நலிமி மற்றும் தற்போதைய செயலாளர் ஷஃபாஅத் மதனி ஆகியோர்கள் ஒப்பமிட்டனர். இந்த முடிவுகள் அனைத்தும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் தலைவர் ஜனாப் ARM நசார் மௌலவி அவர்களின் முன்னிலையில் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று 11 நியாயங்களை எழுதி கிண்ணியா ஜமியத்துல் உலமா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. எனவே இந்த அறிக்கையின் பிரகாரம் பிறை கண்டவர்கள் அதற்குரிய வாக்குமூலத்தை சொல்லுகிறார்கள். அந்த சாட்சியங்களை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு அவர்களுடைய அறிக்கைகளை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு பிறை காணாத ஒரு சமூகம் பிறை காணவில்லை என்று தீர்மானித்து அறிக்கை விட்டு இந்த சமூகத்தை குழப்பத்தில் ஆழ்த்துவது என்பது
நட்டாற்றில் விட்டுவிடுவது என்பது மிகவும் ஆரோக்கியமான எதிர்காலம் அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படியான ஒரு குழப்பம் ஜமியத் உலமா பிறை கண்டு பெருநாள் என்று கிண்ணியாவிலே அறிவித்து விட்டது என்ற அந்த விடயத்தை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் சென்றபோது இது தொடர்பாக மேலதிகமான விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய பிரதிநிதிகளிடத்திலே தொடர்புகளை மேற்கொண்ட போது ஒருவருடைய தொலைபேசியும் வேலை செய்யவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் போன்களை ஓபன் வைத்துவிட்டு ஹாயாக படுத்துறங்கி விட்டார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்கே சமூக மிகப்பெரிய அல்லோலகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பிராந்தியங்களில் இருக்கின்ற ஜமியத்துல் உலமாவும் என்ன செய்வது என்று திண்டாடி திணறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு தொலைபேசி அழைப்புகளுக்கும் ஆன்சர் பண்ணாத ஒரு நிலையில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் இதனுடைய விபரீதமான முடிவு என்ன நிலைக்கு உள்ளாகும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையிலேதான் நேற்று 1 மணிக்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய உரை வானொலி ஊடாக முஸ்லிம் சமூகத்தை சென்றடைகிறது. இந்த தலைவர் முஸ்லிம் சமூகம் அல்லோலகலோடப்பட்டுக் கொண்டிருக்கிற போது, நோன்பா பெருநாளா என்று திண்டாடிக் கொண்டிருக்கின்ற போது வாய் உறக்காமல் இருந்துவிட்டு, அது தொடர்பாக எந்த அறிக்கையும் இந்த சமூகத்துக்கு விடாமல் இருந்துவிட்டு, நோன்பு பிடித்தவர்கள் அரை நோன்பு, பெருநாள் கொண்டாடியவர்கள் அரைவாசி கழிந்திருக்கின்ற நிலையிலே இந்த சமூகத்துக்கு வழிகாட்டலை விட வருகின்ற இந்த நிலை இருக்கிறதே, இது மிகவும் ஆபத்தானது. தலைமைத்துவங்கள் இப்படி இருக்க முடியாது. கட்டாயம் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்றை பற்றி மிக தெளிவான அறிக்கையை, கிண்ணியா ஜமியத்துல் உலமாவுடைய புரை தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாவது ஒரு பகிரங்கமான அறிக்கை இந்த சமூகத்துக்கு விட்டிருக்க வேண்டும். அவர்கள் எதையுமே செய்யாமல் இருந்துவிட்டு மறுநாள் 1 மணிக்கு பிறகு அறிக்கை விடுகிறார்கள். நோன்பை விட்டவர்கள் கலா செய்யுங்கள், பெருநாள் கொண்டாடியவர்கள் தௌபா செய்யுங்கள் என்று அறிக்கை விடப்படுவதை பார்க்கிறோம். இந்த சமூகத்தை சரியாக வழி நடாத்தாமல் இந்த சமூகத்தை நட்டாற்றில் விட்டமைக்காக ரிஸ்வி முஃப்தியும் அவரோடு இருக்கின்ற சகபாடிகளும் தான் தௌபா செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் உங்களுடைய அறிக்கை மிக சிறப்பாக குறைந்தபட்சம் நேரத்திலாவது வெளியிடப்பட்டிருந்தால் இந்த சமூகம் ஓரளவுக்கு தன்னை சுதாகரித்துக் கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் கலா செய்யுமாறு அறிக்கை விடுகிறார்கள், தௌபா செய்யுமாறு அறிக்கை விடுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், பெருநாள் தினத்தில் இந்த சமுதாயத்தை நோன்பு நோட்பதற்கு வழிகாட்டியமைக்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் பிறைக்குழுவும் ரிஸ்வி முஃப்தி உள்ளடங்கலான அனைவரும் அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்றாடி தௌபா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான தகவல்களையும் நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியுடைய அமீர் விட்டிருக்கின்ற அறிக்கை சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய நேரத்தில் வழிநடத்தாமல் அலட்சியமாக இருந்துவிட்டு மறுநாள் 1 மணிக்கு பிறகு தௌபா செய்யுமாறும் கலா செய்யுமாறும் சமுதாயத்தை வழிகாட்டுதல் என்பது இது ஒரு புத்திசாலித்தனமான ஆரோக்கியத்துவம் அல்ல. இப்படி சமுதாயத்தை வழிநடத்தக்கூடாது என்ற ஒரு கண்டன அறிக்கையையும் இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியுடைய அமீர் ஹஜ்ஜுல் அக்பர் வெளியிட்டிருக்கின்ற அந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலையில் தான் எங்களுடைய அந்த பெருநாள் தொடர்பான அல்லது நோன்பா இல்லையா என்பதுடைய தொடர்பான அறிக்கைகள் சமூகத்தை நோக்கி வந்ததை பார்க்கிறோம். அது சரி, அவர் தன்னுடைய அறிக்கையிலே சொன்ன கருத்துக்கள் என்ன, அது எந்த அளவுக்கு ஏற்புடையவைகள்? சில நேரம் நோன்பு பெருநாள் கொண்டாடாமல் நோன்பு நோற்றவர்களுக்கு நாங்கள் நோன்பு நோற்றது சரிதான் என்று பாமர மக்களுக்கு ஒரு பாமரத்தனமான அறிவியல் கொடுத்திருக்கலாம். ஆனால் அங்கு அவர் சொன்ன கருத்துக்கள் எதையும் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாக இருக்கிறது என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நாம் தொட்டு காட்டுதல் வேண்டும். பிறை கண்டவர்கள் கிண்ணியா பிரதேச மக்கள், உலமாக்கள் அடங்கிய குழு தீர்மானித்தது கிண்ணியா ஜமியத்துல் உலமாவும் அங்கில் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிறை காணாத உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். பிறை கண்டவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்களாலே பிறையை கண்டுவிட்டு அதுக்கு 20-25 சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுவியதற்கு பிறகு நீங்கள் நோன்பு என்றால் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், நீங்கள் பெருநாள் என்றால் பெருநாள் எடுக்க வேண்டும் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆனால்
அந்த ஜம்மியத்துல் உலமாவை புரை கண்ட ஜம்மியத்துல் உலமாவை, புரை கண்ட உலமாக்களை, புரை கண்ட தப்லீக் சகோதரர்களை தௌபா செய்யுமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். எந்த வகையில் இந்த அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஊரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒரு உலமா சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அங்கிருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஊரிலே புரை பார்த்ததில் எந்த கருத்து முரண்பாடும் இருக்கவில்லை என்ற ஒரு நிலைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த ஆதாரத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க செஞ்சது தப்பு, புரை காத்தது தப்பு, புரையை கண்டோம் என்று சொல்லி அறிவித்தது தப்பு, புரை கண்டையா இல்லையா என்று கண்ட சாட்சியங்களை ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபித்தது தப்பு, அதுக்காக தௌபா செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள் என்றால் கிண்ணியாவில் இருக்கின்ற புரை பார்த்தவர்கள் எல்லாரும் கூடர்கள் என்று நினைத்துக் கொண்டார். அவர் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். அதுக்கு ஆதாரம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே ஒருவர் புரை பார்த்ததாக சொன்னாராம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாராம், நீங்கள் முகத்தை கழுவிட்டு வந்து சொல்லுங்க என்று சொல்லி. இது ஒரு தனி மனிதனுடைய விவகாரம். தனி மனிதர் சரியான ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லவில்லை என்றால் அந்த இடத்தில் அப்படித்தான் நடக்க வேண்டும். தனி மனிதருடைய கூற்றை தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைமைத்துவம். இங்கே 25க்கு மேற்பட்டவர்கள் சாட்சியம் சொல்லுகிறார்கள். அந்த சாட்சியத்தை புரைக்குழு ஏற்றுக்கொள்கிறது. அந்த சாட்சியத்தை கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா ஏற்றுக்கொள்கிறது. அங்கிருக்கின்ற எல்லா அமைப்புகளும் ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி சொல்லியிருக்கிறார்? அப்படி என்றால் கிண்ணியாவில் புரை பார்த்த சகோதரர்கள் எல்லாம் குருடர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று இந்த சமுதாயத்தை முட்டாள்களாக்குவதற்கு எடுக்கிறார்களா, எத்தனை பேர் எடுக்கிறார்களா என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். கிண்ணியா பிரதேச மக்கள் இத்தகைய ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்க கூடாது. உலமா சபையுடைய தலைமைத்துவத்தை மீறி இத்தகைய ஒரு முடிவு எடுக்கக்கூடாது என்பதற்கு சொல்ற ஆதாரம் நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம். நீங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போது போங்கள் போங்கள் என்று கிண்ணியாவுக்கு மூதுருக்கல்லவா எங்களுடைய மக்களை எல்லாம் அழைத்து வைத்து அனுப்பி நாங்கள் உதவி செய்தோம். அப்படியான எங்களுக்கு நன்றி கடன் இல்லாமலா நீங்கள் பெண்ணால் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்கிறார் என்றால், நீங்க உதவி செஞ்சா, சுனாமிக்கு உதவி செஞ்சா, யுத்த காலங்களில் அனர்த்தங்களின் போது உதவி செஞ்சா, அதுக்காக வேண்டி நாங்கள் கண்ட புறையை மறக்கணுமா? நாங்க காணல என்று சொல்லி உங்களுக்கு வாக்குறுதல் தரணுமா? அல்லது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஹராமான அடிப்படையிலே ஒரு பெருநாள் தினத்தன்று நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறார்களா? நன்றி இல்லாதவர்களா? நன்றியை நீங்க இங்க பார்க்கிற இல்ல. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. புறையை கண்டு நோம்பு பிடிங்க, புறையை கண்டு நோம்பு விடுங்க, பெருநாள் கொண்டாடுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. இங்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் இவர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, இவங்க எப்படி எல்லாம் நம்மளை கவனிச்சிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றை புறக்கணித்து விட முடியாது. தலைமைத்துவத்தை மதிக்க வேண்டும், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். இஸ்லாத்தில் அதுக்கு ஒரு அடிப்படையான விதி இருக்கிறது, தலைமைத்துவம் வேண்டும். ஆனால் தலைமைத்துவம் பிழைவிடுகிற போது, தலைமைத்துவம் தவறான ஒன்றுக்கு வழிகாட்டுகிற போது அதுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதான இஸ்லாத்துடைய போதனையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிக்கு படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற அடிப்படையில் எந்த படைப்புக்கும் கட்டுப்படக்கூடாது என்றுதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா எடுத்துக்கொண்ட அந்த முடிவை இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இந்த இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், புரைக்குழு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் சாட்சியத்தின் அடிப்படையில் அதை நிரூபித்திருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தார்மீக கடமை. கிண்ணியாவிலே காணப்பட்ட அந்த புரை வானசாஸ்திர அறிஞர்களுடைய, வானவியல் அறிஞருடைய கணிப்பீட்டின் அடிப்படையிலும் பிழையானதாக இருக்கிறதா? அது என்ன பிழை என்றால், அவர்கள் சொல்லுகிறார்களால் இன்று புரை தென்படாது, வெற்று கண்களுக்கு புரை தெரியாது. வெற்று கண்களுக்கு புரை தெரியாது அது பார்க்க சொன்ன. இன்றைக்கு வெற்று கண்களுக்கு புரை தெரியாது 30 நோன்பு தீர்மானிச்சிருக்கலாம். என்னத்துக்கு புரைக்குழு கூட வேண்டும், புரை பார்க்க சொல்ல வேண்டும். 29 ஆனால் புரை பார்க்க வேண்டும் என்பது சுன்னா. அது எந்த விஞ்ஞானி சொன்னாலும் சரி, எந்த அறிஞன் சொன்னாலும் சரி, புரையை பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. புரை பார்த்திருக்கிறார்கள், ஆனா வெற்று கண்களுக்கு தெரியாது என்று வானவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்னவோ பெரிய நாசாவில் வேலை செய்கின்ற வானவியல் துறை நிபுணர்கள் அவர் அங்கு இருக்கின்றவர்கள். அவங்க சொன்னாங்களா ஏத்துக்கலாதான். உங்களுக்கு தெரியுமா, சவுதி அரேபியா பல தடவைகளில் வெற்று கண்களுக்கு புரை தென்படாது என்று வானவியல் சாஸ்திர அறிஞர்கள் சொன்ன போதும் புரை கண்டிருக்கிறது என்ற சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டு பல தடவைகள் சவுதி அரேபியா தீர்ப்பளித்து
நோன்பை கடமையாக்கி இருக்கிறது, பெருநாளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது, ஹஜ் கடமையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அங்கிருக்கின்ற வானவியல் துறை அறிஞர் சொல்றாங்க, சவுதியில் தென்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிற கண்டு மக்கள் சாட்சியம் சொல்றாங்க. 2 சாட்சியங்கள் பிறை கண்டு. இப்படி பல தடவைகள் சவுதி அரேபிய அரசு இந்த வானவியல் சாஸ்திர அறிஞருடைய அத்தனை கருத்துக்களையும் புறந்தள்ளிவிட்டு நபி அவர்கள் சொன்ன சாட்சியங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இவங்க ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் வானவியல் சாஸ்திர அறிஞர்கள் இன்றைக்கு புற தென்படாது. உலமா சபை எதற்கு கூடியது? வானசாஸ்திர அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் புற தென்படாதற்கு ஏன் கூடுகிறீர்கள்? வானசாஸ்திர அறிஞர்களை நீங்கள் மையமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு புரைக்குழு கூட்டங்களை நடத்துகிறீர்களா, இல்லை மக்களுடைய சாட்சியங்களை மையமாக கொண்டு புரைக்குழு கூட்டங்களை நடத்துகிறீர்களா? எனவே அன்புக்குரிய சகோதரர், இப்படியாக முட்டாள்தனமாக சமுதாயத்தை வழிநடத்துவதற்கான முயற்சியை சமுதாயம் மதிக்கின்ற ரிஸ்வி முஃப்தி போன்ற தலைமைத்துவங்கள் செயற்படக்கூடாது என்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடுடையவனாக இருக்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சொன்ன எந்த விளக்கமும் ஈடுபடுகின்ற ஏற்றுக்கொள்கின்ற சமுதாயத்தை சரியான முறையில் வழிநடத்துகின்ற ஆதாரங்களாக இருக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில நேரம் பகல் 1 மணிக்கு விட்ட அறிக்கை ராவ் 1 மணிக்கு விட்டிருந்தால் சில நேரம் மக்கள் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அகில ஜமியத்துல்லமா கன்னியா ஜமியத்துல்லமாவுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளல, அதுக்கான நியாயங்கள் காரணங்களை விளக்கமாக பேசியிருப்பார்கள். சிலருக்கு கொஞ்சம் மனதுக்குள்ள திருப்தி வந்திருக்கும். நான் கல்குடா ஜமியத்துல்லமாவுடைய தலைவரோடு காலையில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் கேட்டார், என்கிட்ட உலமா சபை தலைவர் ரிஷி முஃப்தி விட்ட அறிக்கையை நீங்கள் கேட்டீர்களா என்று. நான் கேட்டேன், இந்த அறிக்கையை ஏன் இந்த தலைமைத்துவம் இரவு நேரத்தில் விடல என்று கேட்டேன். அவர் சொன்னார், இரவு நேரத்தில் விட்டிருந்தா தெளிவா மக்கள் 2 ஆயிருப்பார்கள். அப்ப நான் சொன்னேன், விளங்குதா உங்களுக்கு? இரவு அந்த அறிக்கையை விட்டிருந்தா மக்கள் தெளிவாகவே 2 ஆகியிருப்பார்களாம். அப்படியான விளக்கங்களை உள்ளடக்கியதுதான் அவருடைய அறிக்கையும் பேச்சுமாக இருந்தது. இந்த விடயம் தொடர்பாக கல்குடா ஜமியத்துல்லமாவுடைய போக்கு தொடர்பாகவும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கல்குடா ஜமியத்துல்லமாவுடைய நிர்வாக சபை உறுப்பினர் அங்கத்தவராக நான் இருக்கிறேன். அதுபோல இன்னும் பல உலமாக்கள் இருக்கிறார்கள். இருந்தபோது நாங்கள் அந்த சபையிலே இருக்கிறோம் என்பதற்காக அந்த சபையுடைய எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் சரி காண முடியாது. நல்ல விஷயங்களில் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து இந்த சமூகத்துக்காக வேலை செய்வோம். ஒதுங்கி இருந்து நம்மால் பல விஷயங்களை சாதிக்க முடியாமல் போகிறது, அல்லது இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டல் வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் வழிகாட்ட முடியாமல் போகிறது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு மத்தியிலே அந்த சபையோடு இணைந்து செயற்படுகின்ற ஒரு நிலையை கடந்த காலங்களிலே கடைபிடித்து வருகிறோம். இந்த நிலையில்தான் பிறை விவகாரம் தொடர்பாக பெரியதொரு சர்ச்சை எழுந்து எல்லோரும் குழுமி பேசிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே கல்குடா ஜமியத்துல்லமாவிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வருகிறது, உடனடியாக ஜமியத்துல்லமா கூட்டம் பிறை விவகாரம் தொடர்பில் வாருங்கள் என்று. இப்ப நாங்க நினைச்சோம், இந்த பல பக்க ஆதாரங்கள் எல்லாம் உலமா சபைக்கு கிடைத்திருக்கிறது, இதை வைத்தவர்கள் பரிசீலனை செய்து ஏதாவது மாற்று முடிவுகளை கிண்ணியா உலமா சபை அறிவித்தது போல, மருதமனை ஜமியத்துல்லமா அறிவித்தது போல, ஒலிவில் ஜமியத்துல்லமா அறிவித்தது போல ஒரு மாற்று முடிவை கையாளப் போகிறார்கள் என்று நினைத்து நாங்கள் அங்கு சென்றோம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டோம். அங்கிருந்த ஒருவரை தவிர எல்லாருக்கும் உறுதி கிண்ணியாவல பரகண்டது என்றது உறுதி. நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முன்னரே அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். 100% உறுதி என்றார்கள். ஆனால் 100% உறுதியாக இருந்தாலும் அகில இலங்கை ஜமியத்துல்லமாவுடைய ஒரு ஓர்டர் இல்லாம அவருடைய கிளையாக இருக்கின்ற நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு ஒரு அறிவிக்கையை விட முடியும்? இந்த சமுதாயம் எங்களுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு மனோநிலை, ஒரு அங்கலாய்ப்பு அவர்களிடத்தில் இருந்தது. இருந்தாலும் அதற்குரிய நியாயங்களை நாங்கள் எடுத்துச் சொன்னோம். கிண்ணியா ஜமியத்துல்லமா பிறகு கண்டதுங்கிறது அவர்கள். மற்றவரிடத்தில் விளக்கம் கேட்பதை விட்டுவிட்டு அவர்களுடைய நியாயங்களை நாம் கேட்போம். அந்த நியாயங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு கிண்ணியா ஜமியத்துல்லமா கருத்தை பல ஜமியத்துல்லமாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அகில இலங்கை ஜமியத்துடைய உத்தரவை மீறி நாம் செய்வோம் என்றோம். அவ்வாறு செய்வதன் ஊடாக தனிப்பட்ட முறையில் பெருநாள் அடுத்து குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள் என்ற சிக்கலுக்கு நாம் ஆளாகாமல் ஒரு ஒட்டுமொத்த முடிவாக இந்த சமுதாயத்தை வழிநடத்தலாம் என்றோம். இருந்தாலும் அவர்கள் இந்த குறை கண்ட விடயத்தில் உடன்பட்டாலும் தகவலை அறிவிக்கின்ற விஷயத்தில் அவர்கள் கடுமையாக பயப்பட்டார்கள். அதனால் ஏதும் பிரச்சனைகள் வருமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள்.
அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தங்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமோ என்று அஞ்சிருப்பார்கள் போல கடைசியில் எந்த முடிவையுமே எடுக்க முடியாத நிலையில் 2 மணித்தியால பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்தோம். இனி வேறு வழி இல்லை, நாங்கள் பெருநாள் எடுப்போம் என்று கூறிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஆனா பிறகு நாங்கள் பெருநாளுக்கான அறிவித்தலை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் எப்படி அறிக்கை விட்டார்கள் என்றால் அதுதான் மிக மோசமானது. கல்குடா ஜம்மியத்துல் உலமாவுடைய ஏகோபித்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாளை 30 பூர்த்தி செய்யுமாறும் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுமாறும் அழைப்பு கொடுக்கிறார். கல்குடா ஜம்மியத்துல் உலமாவுடைய ஏகோபித்த முடியும் முக்காவாசி நாங்கள் இருந்தார்கள். அகில இலங்கை ஜம்மியத்துல் அறிவிச்சமா இருக்கட்டும், பெருநாள் கொண்டாடுறார்கள், நம்ம ஒன்றும் செய்யலாத நிலையில் தான் வெளியே வந்தோம். ஆனா பிறகு சொல்றாங்க கல்குடா ஜம்மியத்துல் உலமா கூடி எடுத்த அவசர முடிவு ஏகோபித்த தீர்மானம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், எவ்வளவு பெரிய கபட நாடகம்! ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு தலைவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிவித்தீர்களே கல்குடா ஜம்மியத்துல் உலமாவோட பேசி ஒரு முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியல என்று நீங்கள் அறிவிச்சீங்களே, அதுக்காக நாங்கள் இப்படி. அதுதானே உண்மை. கல்குடா ஜம்மியத்துல் உலமாவோட 2 மணித்தியாலம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாததன் காரணமாக கல்குடா தௌஹீத் ஜமாத் பெருநாள் எடுப்பது என்று தீர்மானித்திருக்கிறது என்றுதான் அறிவிச்சோம். கல்குடா ஜம்மியத்துல் உலமாவோட முடிவுண்டு அறிவிச்சோம் என்று நான் கேட்டேன். அது நீங்க அப்படி அறிவிச்சதுக்கு நாங்க இப்படி அறிவிச்சேன் என்று காரணம் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி கபடத்தனமான சபையில் வைத்து ஒன்றை பேசுவது, வெளியே வைத்து ஒன்றை பேசுவது, அங்க சபையில் இருக்கிற எல்லாரும் ஏகோபித்தமா பேசிக்கொண்ட விஷயம் நாளைக்கு பேர் நோன்பு பிடிக்க முடியாது, ஹராம். ஹபீமோலை சொன்னார், தெளிவா சொன்னார், நாங்க மிக தெளிவா இருக்கிறோம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறதுக்கு நாங்க ஹராத்தை செய்ய மாட்டோம். அதை நீங்க மட்டுமா தெளிவா இருக்கிறீர்கள், நாங்களும் தெளிவாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் முடிவை சமுதாயத்துக்கு தவறாக அறிவித்து வழிநடத்துகின்ற இந்த துர்ப்பாக்கியம் இருக்கிறதே கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே கல்குடா ஜம்மியத்துல் உலமா மேற்கொண்ட இந்த பிழையான அறிக்கையை, சபையுடைய ஏகோபித்த முடிவின் அடிவில் எடுக்கப்பட்ட என்ற இந்த பிழையான தீர்மானத்தை கல்குடா தௌஹீத் ஜமாத் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய ஒரு போக்கு கடைபிடிக்கப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த ஜம்மியத்துல் உலமாவோடு இணைந்து கூட்டிணைந்து வேலை செய்தல் எப்படி என்பது சம்பந்தமாக மிக தீர்க்கமான முடிவுகளை கல்குடா தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் எடுக்க வேண்டிய நிலை வரும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் சொல்லிக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு திரிசங்கு நிலையில் தான் இந்த சமுதாயத்தை நட்டாட்டில் விட்டுவிட்டு இன்றைய தலைமைத்துவங்கள் ஒளிந்திருக்கிறார்கள். ஏதோ நாங்கள் இந்த சமுதாயத்தை சரியாக வழிநடத்தி விட்டோம் என்ற அடிப்படையிலே இப்போது கூப்பாடு போடுகிறார்கள். சமுதாயம் 3ஆக பிளவுபட்டு கிடந்தது, வேதனையாக இருந்தது. கொஞ்சம் பேர் நோன்பு இல்ல பெருநாள், கொஞ்சம் பேர் நோன்பு, கொஞ்சம் பேர் நோன்பும் இல்ல பெருநாளும் இல்லை. அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட பல செய்திகளை கேட்டுக்கொண்டது பல சகோதரர்கள் நோன்பு பிடிக்கவில்லை. இப்படியான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த சமுதாயத்தை 3 கூறாக நீங்கள் ஆக்கினீர்கள்? ஏன் இந்த சமுதாயத்தோடு தெளிவாக உங்களால் உரையாட முடியாமல் போனது? எனவே இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பிளவுக்கும் பிரச்சனைக்கும் இதனால் ஏற்பட்ட அசம்பாவிதங்களுக்கும் இந்த பிரதேசத்தில் கல்குடா ஜம்மியத்துல் உலமாவும் தேசிய ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுமே முழுமையாக பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை நினைவுபடுத்தி என்னுடைய முதலுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பிறை விவகாரத்தில் கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா எடுத்த முடிவை மூதூர் ஜம்மியத்துல் உலமாவும் ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்தியது. மருதமுனை ஜம்மியத்துல் உலமாவும் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மருதமுனை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவரே பெருநாளுடைய உரையை நிகழ்த்துகின்ற அளவுக்கு மருதமையிலே சூழல் ஏற்பட்டது. அவர்கள் பார்க்கிறார்கள், தெளிவாக தெரிகிறது. தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு ஹராத்தில் சமுதாயத்தை வழிநடத்த முடியாது என்ற இறையச்சம் அவர்களை ஆட்கொண்டதன் காரணமாக தலைமைத்துவம் இல்லை, யாரு சொன்னாலும் இந்த முடிவை மாற்ற முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார். ஆனால் இவர்களை ஆட்கொண்ட மன அச்சம், இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற தங்களுக்கு வரை இருக்கின்ற மேலதிகாரிகளுடைய மேல்மட்டங்களில் அழுத்தங்களை பயந்து கொண்டு இந்த சமுதாயத்தை தவறாக வழிநடத்தியிருக்கிறார்கள். ஒலிவில் பிரதேசத்திலே
அங்கிருக்கின்ற ஜமியத்துல் உலமா 12 பள்ளிவாசல்ல 11 பள்ளிவாசல்கள் இதை ஜமியத்துல் உலமாவுடைய அறிக்கையின் பிரகாரம் செயற்படுத்தினார்கள். அம்பாறை மாவட்டத்திலே 16 ஊர்களிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. இலங்கையில் எங்கெங்கெல்லாம் தௌஹீத் சகோதரர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் நோன்பு விட்டார்கள். மிக பெரும்பாலானவர்கள் பெருநாளை கொண்டாடினார்கள். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற விஷயத்தில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், பயப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள், ஊரை பயப்படுவீர்கள், தலைமைத்துவங்களை பயப்படுவீர்கள், அஞ்சுவீர்கள். ஆனால் தௌஹீத் பிரச்சார களத்தில் இருக்கின்றவர்கள் அதை யோசிக்க மாட்டார்கள். படைத்த ரப்பை மட்டும் அஞ்சுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். அதனால் தான் இலங்கை ஊராக எந்த பிரதேசத்தில் பார்த்தாலும் தௌஹீத் பிரச்சார மையங்களில் இடங்களில் எல்லாம் பெருநாள், மிக பெரும்பாலும் பெருநாள் அல்லது குறைந்தபட்சம் நோன்பு முடிக்கிறதையாவது அவர்கள் தவித்துக் கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய செயலாளர் நோன்பு இல்லைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய செயலாளர் புரைக்குழு அந்த புரை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக தன்னால் எந்த ஒரு அழுத்தத்தையும் பெற முடியாது என்ற ஒரு நிலையில் அவர் கூட நோன்பு பிடிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட அவர் வாய் வழியாக சொன்ன ஒரு தகவலாக இருக்கிறதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்ப நீங்கள் எல்லாம் நோன்பு பிடிக்கல, இந்த சமுதாயத்தை ஹராத்தில் ஆழ்த்துவதற்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கிறீர்கள், பக்கபலமாக இருந்திருக்கிறீர்கள். பெருநாள் என்று நிதர்சனமாக தெரிந்திருந்தும் அந்த பெருநாளிலே நோன்பு நோக்க வைத்த குற்றத்துக்கு நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் என்ன பதில சொல்ல போறீங்க? நாங்க நோன்பு விட்ட தௌபா செய்கிறேன் நீங்க சொல்றீங்க. சரி, நாங்க ஒரு நோன்பு விட்டு வச்சுக்கோங்க. அந்த நோன்பை விட்ட விஷயமும் பெருநாள் தினத்தில் நீங்கள் நோன்பு நோட்ட விஷயம் ஈக்குவலான விஷயங்களா? ரெண்டு ஒன்றான விஷயங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் உலமா சபையை மதிக்கிறோம். உலமா சபையை மதிக்கிறோம் என்ற காரணத்தினால் தான் பிறை தொடர்பாக நிறைய சர்ச்சைகள், அங்கு பிறை கண்டது இங்கு பிறை கண்டது என்ற நிறைய எஸ்எம்எஸ்கள், நிறைய இணையதளங்களில் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற எதையுமே சிச்சியம் செய்யாமல் நாங்கள் இருந்தோம். நாங்கள் அலர்ட் ஆயினது கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா பிறை கண்டு விட்ட அந்த செய்தியை ஏகோபமான தீர்வித்து அறிவித்ததற்கு பிறகுதான் நாங்கள் இந்த விடத்திலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஒரு ஜம்மியத்துல் உலமாவுடைய கிளை அறிவித்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் மற்ற ஜம்மியத்துல் உலமாக்களோட தொடர்பு கொண்டோம். மருதவனை ஜம்மியத்துல் உலமா அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. அதே போன்று பல பகுதிகளில் பல ஜம்மியத்துல் உலமாக்கள் முடிவு எடுத்திருக்கிறது என்ற காரணத்தினால் தான் ஜம்மியத்துல் உலமாவை மதித்துத்தான் இந்த முடிவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். யாரோ ஒரு குழு சொன்னது என்பதற்காக, யாரோ சிலர் சொன்னார்கள் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. ஜம்மியத்துல் உலமாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அந்த அந்தஸ்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவது மிகவும் பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே பிராந்திய ரீதியான ஜம்மியத்துல் உலமாக்கள் பல குழுக்கள், பல ஜம்மியத்துல் உலமா கிளைகள் இந்த முடிவை எடுத்ததற்கு பிறகு தேசிய ரீதியான ஜம்மியத்துல் உலமா மெம்பரிடத்திற்கான ஏதாவது அங்கீகாரம் இருக்கிறதா என்று செய்த முயற்சிகளும் தோல்வி அடைந்ததற்கு பிறகுதான் வேறு வழியின்றி இத்தகைய ஒரு நிலையை நாம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பதையும் இந்த சமூகத்துக்கு இந்த இடத்திலே மிகவும் சொல்வது பொருத்தமானது. ஜம்மியத்துல் உலமாவை நாங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்றால், இந்த ஹலால் விவகாரம் வந்தபோது ஜம்மியத்துல் உலமாவை தூக்கி பிடித்து ஆடியவர்கள் நாங்கள். ஜம்மியத்துல் உலமாவுடைய தீர்மானத்துக்கு மாற்றமாக சமுதாயம் கருத்து சொல்லக்கூடாது என்ற விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொன்னவர்கள் நாங்கள். ஏன் ஜம்மியத்துல் உலமாவுக்கு இவர்கள் ஏன் கூடுதல் இவ்வளவு வாக்காளத்து வாங்குகிறார்கள் என்று விமர்சிக்கப்பட்டவர்கள் தௌஹீத்வாதிகள். அந்த நிலையில் ஜம்மியத்துல் உலமாவை மதித்த எங்களுக்கு நீங்கள் செய்த சதி இது. இந்த சமுதாயத்தை நட்டாற்றில் விடுவதற்கு, குழப்பத்திலே ஆழ்த்துவதற்கு நீங்கள் செய்த இந்த வரலாற்று அநியாயத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மறக்க முடியாது என்ற விடயத்தை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிறை விவகாரம் தொடர்பான ஒரு குறைந்தபட்ச ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். இதில் நாங்கள் தீர்க்கமான முடிவுக்கு வந்ததற்கான அடிப்படையான காரணம் எங்களுக்கு தெரியும். இந்த முடிவுக்கு வருவதன் ஊடாக இந்த சமூகத்தில் எத்தகைய பிரச்சனைகளுக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியும். ஏன் அந்த பிரச்சனைகளை கடந்த காலத்தில் சந்தித்தவர்கள் நாங்கள். இருந்த போதும் கூட என்ன இழப்புகள் வந்தாலும் சரி என்று வந்துவிட்டால் இதற்கு மாற்றமாக இந்த சமூகத்தோடு சேர்ந்து எங்களால் நடிக்க முடியாது. நாங்கள் நோன்பாளி என்று எங்களோட மனசாட்சிக்கு விரோதமாக, ஆதாரத்துக்கு விரோதமாக இந்த சமுதாயத்தில் பாசாங்கு காட்ட எங்களால் முடியாது என்ற விடயத்துக்காகத்தான் இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நான் உலமா சபை தலைவரிடத்தில் மிக தெளிவாக கேட்டேன்.
நீங்கள் கூட்டத்திலே பேசிய பேச்சு வெளியிட்ட கருத்துக்கள் 100% கிண்ணியா சபையுடைய உலமா சபையுடைய பிறை கண்ட விவகாரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஆதாரங்களுக்கும் மனசாட்சிக்கும் விரோதமாக எப்படி உங்களால் செய்யப்பட முடிந்தது, எப்படி அந்த நோன்பை உங்களால் நோக்க முடிந்தது என்று அவிடத்தை நான் கேட்க முடிந்தது. அன்புக்குரிய சகோதரர்கள், நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? படைச்ச ரப்புக்கு பயப்படுவோம். அந்த ரப்பு தான் நீங்கள் மனிதர்களை பயப்படுகிறீர்கள், பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று. எனவே எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு மிக அதிகமாக இந்த சமூக வாழ்விலே அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்பட வேண்டிய கடமைப்பாடு, பொறுப்பு சமூகத்தை வழிநடத்துகின்ற அனைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்தி, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் இத்தகைய சோதனைகள், குழப்பங்கள் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு வராமல் தீர்க்கமான வழிகாட்டல்களை இந்த உம்மத்துக்கு கொடுக்கின்ற சரியான தலைமைத்துவங்களை அல்லாஹு தஆலா இந்த பிரதேச மக்களுக்கும் இந்த தேசிய ரீதியாக நாட்டு மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். تزكى وذكر اسم ربه فصلى. الله أكبر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்தில் கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். தனிமையிலும் இருட்டிலும் கூட்டான சந்தர்ப்பத்திலும் வெளிச்சத்திலும் அந்த அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொண்டவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். பெருநாட்கள் என்பது மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அளிப்பதற்காக இறைவனால் விதியாக்கப்பட்ட ஒரு கடமை. இருந்தபோதும் இந்த கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நிறைவேற்ற வருகின்ற போது நாங்கள் பல்வேறு துயரங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டியே இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக பிறை கண்டால் நோன்பு பிடிப்பதும், பிறை கண்டால் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை. ஆனால் அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற குளறுபடிகள், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏராளமான ஆயிரக்கணக்கான முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த நாங்கள் குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டும் இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் நமக்கு அமைந்திருக்கிறது. உண்மையிலே இலங்கையில் இந்த பிறை காணப்பட்டது சம்பந்தமான முதலாவது செய்தி கிண்ணியாவிலே அடையாளப்படுத்தப்படுகிறது. கிண்ணியாவில் பிறை காணுகிறார்கள். அங்கு சில உலமாக்களும் மற்றும் சில சமூகத்தில் இருக்கின்ற பிரமுகர்களும் படித்தவர்களும் அந்த பிறை கண்டு அந்த செய்தியை உலமா சபைக்கு எடுத்துச் சொல்லி அந்த உலமா சபை அந்த பிறையை ஏற்றுக்கொண்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு அறிவித்தும் அந்த பிறை தொடர்பான அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் கிண்ணியா ஜமியத்துல் உலமாவோடு தொடர்பு கொண்ட போது நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. இரவு 12 மணிக்கு தொடங்கி இரவு 2 மணி வரைக்கும் கிண்ணியா ஜமியத்துல் உலமாவோடு அங்கிருக்கின்ற உலமா சபையுடைய தலைவர், அங்கிருக்கின்ற உலமா சபையுடைய செயலாளர், உலமா சபையுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இடத்தில் பேசிய போது இந்த பிறை காணப்பட்டது என்பது 100% உண்மை என்று பெருநாளுக்காக ஒன்று கூடி இருக்கின்றது போல கிண்ணியா முழுக்க பெருநாள் கொண்டாடப்படுகிறது என்ற அந்த விடயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இதே போன்று மருதமுனை ஜம்மியத்துல் உலமா தீர்மானம் நிறைவேற்றி மருதமுனை கிராமத்திலே முழுவதுமாக பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இதே போன்று முஸ்லிம் பிரதேசங்களில் பல பகுதிகளில் இந்த கிண்ணியாவில் கண்ட அந்த புரை உலமா சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கிருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த புரையை ஏற்றுக்கொண்டு இலங்கையில் பல பாகங்கள் இருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே புரை காணுகின்ற என்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் மிக எளிமையாக அதை வைத்திருக்கிறது. ஒரு இரண்டு சாட்சியங்களோடு ஒருவர் புரை கண்டு 2 சாட்சியங்களோடு அதை நிரூபித்து விட்டால் மிக எளிமையாக ஏற்றுக்கொள்கின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் தான் இத்தகைய ஒரு முடிவுக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டிய நிலை இருந்தது. உண்மையில் இந்த பெருநாளை கல்குடா தௌஹீத் ஜமாத் மட்டும் கொண்டாடுவது என்பதற்கு அப்பால் இதை இந்த கல்குடாவில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதேச்சையாதியாக சுயாதீனமாக முடிவை எடுத்து விடாமல் கல்குடா ஜம்மியத்துல் உலமாவை ஓட்டமாவடி ஜும்மா பள்ளிவாசல் சந்தித்து அவர்களே உலமா சபையை திடீரென இந்த விடயம் தொடர்பாக கூட்டி ஒரு ஆலோசனையை நடத்தினார்கள். சுமார் 2 மணித்தியாலம் ஓட்டமாவடி ஜும்மா பள்ளி வாசலில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கும் அவர்களும் கிண்ணியா ஜம்மியத்துல் உலமாவோடு தொடர்பு கொண்டு அந்த விடயங்களை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அவர்களும் 100% நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றோம், 100% கிண்ணியாவில் புரை கண்டது என்றது உண்மை என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இருந்தாலும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா நாளை நோன்பு என்று அறிவித்திருப்பதன் காரணமாக இந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். உலமா சபை கைவிரித்த போதுதான் வேறு வழி இல்லாமல் நிதர்சனமாக தெரிந்ததற்கு பிறகு இலங்கையின் பல பாகங்களில் பெருநாள் உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஆதாரங்கள் சாட்சியங்களூடாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு கிண்ணியாவுடைய ஜம்மியத்துல் உலமாவும் அங்கிருக்கின்ற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஏகோபித்தமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் இந்த பெருநாளை கொண்டாடாமல் ஊரோடு ஒத்து ஹராமாக பெருநாளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே நோன்பு நோக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை தான் இந்த பெருநாளை நாங்கள் இந்த இடத்திலே கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். உண்மையிலே எங்களால் முடியுமான அத்தனை சக்திகளையும் பிரயோகித்தோம். எந்த வழிகளில் எல்லாம் இந்த தகவலை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமோ என்ற அடிப்படையில் நாங்கள் உறுதிப்படுத்தினோம். முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக முடிவை எடுக்காமலே நாங்கள் ஜம்மியத்துல் உலமாவை சந்தித்தோம். எங்களுடைய முடிவு எதையும் எடுக்கவில்லை. ஜம்மியத்துல் உலமாவை சந்திச்சு அவரிடத்தில் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய கட்டளையை மீறக்கூடாது என்பதற்காக இந்த ஊரில் இருக்கின்ற சுமார் 50,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்களை இந்த ஜம்மியத்துல் உலமா ஹராமான ஒரு தினத்தில் பெருநாள் தினத்தில் நோன்பு நோக்க வைத்திருக்கிறது என்ற அந்த துயரமான நிலையை இந்த இடத்திலே நினைத்து பார்க்கிற போது மிக வேதனையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் நினைத்தோம், பேசிவிட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் கல்குடா தௌஹீத் ஜமாத் பெருநாளை கொண்டாடும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம், அத்தோடு அவர்கள் முடித்து விடுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் கல்குடா ஜம்மியத்துல் உலமா முடிவெடுத்ததாக பிறகு பள்ளிவாசல் அறிவிக்கிறார்கள். நோன்பை முழுமையாக 30 பூர்த்தியாக்குவதாகவும் இன்றைக்கு பெருநாள் இல்லை என்றும் நாளைக்குத்தான் பெருநாள் என்றும் ஜம்மியத்துல் உலமா முடிவெடுத்திருக்கிறது என்றும் ஜம்மியத்துல் உலமாவுக்கு தொடரக்கூடாது. இவ்வாறான ஒரு நிலை தொடருமாக இருந்தால் நாம் அந்த ஜம்மியத்துல் உலமாவிலே இருந்து கொண்டு சமுதாயத்துக்கு வழிநடத்தல் காட்டுவதை விட்டுவிட்டு இவர்களை விட்டு நாம் தனியாக செயல்படுவதுதான் காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறோம். ஏதோ அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. நாங்கள் இரவு 4 மணி வரைக்கும் இதனை ஒருமித்த குரலிலே இந்த ஊருக்குள்ளே இந்த பெருநாளை நாம் எல்லாரும் கொண்டாடுவதற்காக போராடினோம். எங்களால் முடியவில்லை, எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு போனது. அதனால் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம் என்ற செய்தியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொண்டு கடைசியாக பெருநாளிலே செய்கின்ற உயர்தரமான வணக்கம் பெருநாள் தர்மம். அந்த பெருநாள் தர்மத்தை நீங்கள் செய்வதன் ஊடாக இந்த தாவா பணிக்கு நீங்கள் பெரிய பங்களிப்பை செய்யலாம். எனவே உங்களால் முடிந்த பொருளாதார உதவி எங்களுடைய இந்த பெருநாள் தர்மத்திலே செய்து தாவா வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.